வெல்கம் டு விஷ்ணு vlogs. இப்போ நம்ம ஆனா இப்படி நினைச்சு பார்க்கல இவ்வளோ இது மியூசியம் போறேன் தானே கூட்டிட்டு வந்தேன். எனக்கு தெரியுமாடா வெயிட் பண்ணு மியூசியம் போறேன்னு கூட்டிட்டு வந்தேன். சரி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. மியூசியம் போறேன்னு கூட்டிட்டு வந்தேன். சரி ஃபர்ஸ்ட் மியூசியம் வேணாம்டா, சனிக்கிழமை மணிக்கு போயிடலாம்டா. வெள்ளிக்கிழமை எதுக்குடா காலையில லீவ் போட்டு மியூசியம் போனா நான் நினைச்சேன். இதோ பாரு எனக்கு என்ன தெரியுமா மியூசியம்ல போயிட்டு வெயிட் பண்றேன். ஓகே ஆனா முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமை மியூசியம் க்ளோஸ். ஆமா யாரோ வராதீங்க சொல்றான். ஸ்டேஷன்ல வந்து யாருங்க ஒரு அங்கிள் கேக்குறா. அங்கிள் நீங்க லீவ் பண்றோம். லைப்ரரி போன்றோம் வந்து படிங்கிற லைப்ரரியில போயிட்டு படிங்கன்ற லைப்ரரியில அப்படி போ போய் பாப்போம் எடுக்க முடியுமா? நான் வரணும் ஒரு சேட் பண்ண வந்து திருப்பி எக்மோர் போவேன் நீ ஷால்வி மூவ். ஆனா இப்போ வந்து பிளான் மாறிடுச்சு. என்ன தெரியுமா சொல்றது, அங்கிள் கிட்ட கேட்டோட்டே நான் அப்பயே மேப்ல பார்த்தேன். அது வரைக்கும் இல்ல காண்டா சொல்ல க்ளோஸ் நான் அப்பயே பார்த்தேன். நீங்க காண்டா அடிங்கன்னு சொல்லன்னு சொல்லிட்டு அங்கிள் வாயில சொல்லுவாங்க. நான் இப்ப நாட்டு பால் டீம் கிட்ட கேட்டேனா சரி ஓகே. இப்போ வந்து பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்க போறோம்னா சேட் பெட் போறோம். அங்க வந்து எக்கோ பார்க் போலாம். வாங்க போலாம். ஆனா போட்டிங் போறேன்டா இப்போ. போட்டிங் எவ்வளவு டிக்கெட்? போட்டிங் 60 ரூபா டிக்கெட்ரா. 60 ரூபாயா? நல்லா தான் உள்ள வரதுக்கு 25 ரூபாய். ஒரு தண்ணி ஃபெசிலிட்டி கூட இல்ல. டேய் நெகட்டிவிட்டி பேசாதடா வீடியோல. டேய் தண்ணிலாம் இருக்கு அங்க. எங்க இருக்குது? அங்க தண்ணி அங்க இல்ல. இப்பதான் பாத்துட்டு வந்தோம் தண்ணி அங்க. ஸ்ட்ரைட்டா இல்லையா? தண்ணி அங்க இல்லடா. தண்ணி இல்லையா? அவள அச்சிட்ட விடு. அச்சிட்ட அப்ப தெரியல. தேவலாது. எப்படி இப்போ நம்ம போட்டிங் போயிட்டு போலாம். ஏய் அந்த ஒரு வண்டி வருதுடா அங்க போலாம். வண்டில போலாம். இப்போ போயிட்டு நம்ம போட்டிங் போம்போது எடுக்கலாம். 20 minutes later. வாங்க உள்ள போலாம். உள்ள போய் போட்டிங் போலாம். ஒரு ஆளுக்கு 60 ரூபாடா. ஒரு ஆளுக்கு 60 ரூபா. ஒரு ரவுண்ட் தானே? ஒரு ரவுண்டு. போய் டிக்கெட் எடுங்க போங்க. காசு கொடு. போயிடுங்க போங்க. காசு கொடுறா. காசு கொடுத்தா தான் அவன்கிட்ட வாங்க. இங்க 30 ரூபா. இங்க எவ்வளவு இருக்கு? ஒரு போட்டிங் எவ்வளோக்கு? 80. 80 இருக்குது கையில. அதான் ஒரு போட்டிங் 60 ருபீஸ். அதான் 60 தானக்கா? பிரதர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு பிரதர். எல்லாமே ஒரே கஷ்டம். ஒரு ரூபாய் கம்மி பண்ணணும்னா பண்ண போறாங்க. நம்ம தான் நீச்சல்லாம் தெரியாதுங்க. உனக்கு தெரியுமா நீச்சல்? தெரியாது. ஆனா நீச்சல் பத்தி கவலைப்படணும். ஏரி 40 அடி இதுடா ஃபீட். ஏய் 40 அடி அது. ஏய் விசில் ஊதலாம் போறடா. நீச்சல் தேவையா? தேவலாம் கடல்ல மதந்தன் போவான். நீச்சலே தேவையில்ல. கடல்ல நடப்பான். தேவராவா? இந்த ப்ரோ இவர் வந்து தேவார மாதிரி கடல்ல எப்படி பண்ணுவாரு? இப்ப பாரு இப்போ அந்த கால் சுத்தது மட்டும் பாரு இப்போ உள்ள அவன கால் சுத்த விடுவான். ப்ரோ ரொம்ப இது பண்ணாதீங்க. இது எங்க கேமராமேன் இவர் தான் பாத்துக்கோங்க. அஜய் கேமராமேன்லாம் வந்து இவர் சேஃப்டி கார்டுக்கு வராரு. இவர் பிக்சல் பிரகாஷ் பாத்துக்கலாம். பண்ற விஷ்ணு அதான். ஏய் 2 கால் ஒரு கால பண்றீங்கண்ணா. ஏய் ரிவர்ஸ் ஃப்ரண்ட் வா. ரிவர்ஸ் இல்ல ஃப்ரண்ட் வா. அதான் கரெக்ட்டா பண்றீங்க. ஏய் இப்போ ஒரு கேம் விளையாடலாம். எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? ஆனா ஃபர்ஸ்ட் நீ பெடல் பண்ணி போங்க. அதான் இப்போ ஒரு இது 25 ஆனா ஏரி எத்தனை நாள் இருக்குனா? இது 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா இருக்கு. அகலம் இதே சைஸ் தானா? அகலம் இதே சைஸ் தானா இல்ல போய் கம்மி? ஓகே 25 அடி ஆழம் சொன்னியா? ஃபிஷிங்ல எதனா பண்ணுவாங்களா? ஃபிஷிங்னா எப்படின்னா தனி அதுக்கு தனி காஸ்டா? அது தெரியல. அங்க ஒரு கைடு ஒருத்தர் சொல்லி தரதுக்கு. ஓகே. ஆனா சென்னைக்கு நடுவுல இது கொஞ்சம் ப்ளசன்ட்டான ஏரியாவா இருக்கும். ஏரியா. ஆனா வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இல்ல ஹோல் சிட்டிக்கு நடுவுல இந்த மாதிரி ப்ளசன்ட்டான ஏரியா இருக்கிறது கொஞ்சம் சென்னையில வந்து கொஞ்சம் நம்ம ஒண்ணு பண்றதுல வெயில் அடிக்குது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தோம் இங்க. ஈவினிங் நல்லா இருக்கும்ல. இங்க வரும்போது மழை. ஆனா டைமிங் எப்போ இருக்குது? 10 to 6:30. 10 to 6:30. லெவல்ல per person இந்த ஏரியாவை விட்டு வச்சிருக்கானுங்களே. இது இல்ல இன்னும் கொஞ்ச நாள் பாரு இந்த ஏரி என்ன போத்தறல பில்டிங் கட்ட போறாங்களா என்ன கட்ட முடியாதானே?
எங்க பல்லாவரத்துல அந்த இடம் ஃபுல்லா ஏரி தானா, ஃபுல்லா மண்ணு கல்லு போட்டு பாருங்க, ஏரியா ஃபுல்லா ஆக்கிரமிச்சு. அது வந்து நகராட்சி இடத்துல, இது வந்து ஃபிஷரிஸ். ஓ புரியுது. கவர்மெண்ட் டேக் ஓவர், அதனால வந்து அவுட் சைடு இது பண்ண முடியாது. இதே மாதிரி ஏரி தானா ஃபுல்லா கண்ணு மண்ணை போட்டு அடிச்சு இப்போ வேலை நடக்க ஆரம்பிச்சிச்சு. காய்ஸ் இந்த ஏரியா crocodile சொல்றோம். முதல்ல நான் வந்தான் வெளிய மாட்டனா புடிங்க அடிங்க அவனை. முதல்ல வந்து தண்ணி நல்லா இருக்குது பாருங்க. போட் உள்ள ஏறதுக்கு முன்னாடி வரையும் தேவராசிலாம் சொல்லிட்டு இருந்தான். போட் உள்ள ஏறன உடனே லைன் வாட்டர் மட்டும் தான். அதான் தண்ணி கிறிஸ்டல் கிளியரா இருக்குது. தண்ணி நல்லா இருக்கு. அதான் சொன்னேன் ஒன்லி லைன் வாட்டர் மட்டும் தான் அது. மழை தண்ணி மட்டும் தானா? வத்தி அதெல்லாம் பண்ணாதானா? வத்தாதுல சீசன்ல குறையும். ஓ புரியுதுங்களா? டவுன் ஆகும். தண்ணி டவுன் ஆகும். வேற ஏதாவது உங்களுக்கு கலக்காதல அந்த பூமா அதெல்லாம் எதுவும் அப்பெல்லாம் அதுக்கான எதுவுமே இல்லையேடா. அதுக்கான கனெக்டிவிட்டி இல்லையே எங்கேயுமே. மெரினா பீச்சை நாசம் பண்ணிட்டானடா பூமா அந்த கலர். மெரினா பீச்னா போடா. நீ ஃப்ரெஷ் வாட்டர் வேணும்னாலே பனையூர் தாண்டி போகணும் பீச்சுக்கு. மீன்ல என்னென்ன மீன் ஃபுல்லாக ஏரி மீன் தான் இருக்குமா இங்கெல்லாம்? அது விட அந்த ஏரி வவால் அந்த மாதிரியா இல்லை கட்லா? எல்லாமே இருக்கும். டாடா ஐஸ் இருக்கு. ஓ டாடா ஐஸ் இருக்கா? அது பிடிச்சி எப்படி மீன் எடுத்து வீட்டுக்கு எடுத்து போகலாமா? அது வேணும்னா கேட்டு 300. ஆமா இருக்கா அந்த ஏரியில? இருக்குதா? ஆமா இருக்குதா? ஆமா இருக்கு. இந்த ஏரியில இருக்கு. அதான் இப்போ எத்தனை போகிறதா இருந்தால் 300 ரூபாய் கொடுக்கணுமா? அதுக்கு பிடிச்சா ஃபிஷிங் 300 ரூபா. ஃபிஷிங் 300 ரூபாய் வேணும்னா. ஃபிஷிங் எப்படி? ஃபிஷிங் எந்த இடம் சொன்னீங்க? அது அந்த சைடு போகணும். அதிகம் இல்லை சார், அதுக்காக 300 3 ரேஞ்ச் இருக்குல்ல. கொஞ்சம் ஸ்டிக் வேணுமா அந்த ரேஞ்ச் தகுந்த மாதிரி. ஓகே அது நாங்கள் போயிட்டு கரையை கடந்துட்டு நாங்கள் பேசுகிறோம், vlog கண்டினியூ பண்ணுறோம். அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க, போகலாம். போட்டிங் முடிஞ்சிச்சு, வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. முக்கியமாக என்னென்னா போட்டிங் போனால் வந்து நீங்கள் சேஃப்டி ஜாக்கெட் ஃபஸ்ட்டு வேணும். டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. சேஃப்டி ஜாக்கெட்லாம் போய் பார்க்கலாம். நீ போயேன். அதை தான் சொன்னேன் நானும். அஜய்க்குலாம் தேவராவ் தான் இதான் பார்த்து போயலாம். என்னடா இவன் இப்போ வந்து ஃபோனே பேசினிருக்கான். அதான் வெளியே வந்தால் ஃபோனு இதுதானே, ஃபோன் வச்சு வெளியே சுற்றி பார்க்கணும் வந்துடும் நம்ம வெளியே. அதை விட்டுட்டு சும்மா ஆமா போஸ்ட காட்டுங்களேன். பிஜிஎம் இருக்கேடா அவனுக்கு. பிஜிஎம் அதான் வெளியே வந்தா யாருக்கிட்ட வந்து பேசுறது? அதெல்லாம் முடிச்சிடலாம். சரி கைஸ், போட்டிங் முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு ஒரு சுத்தி பார்க்க வேண்டியதான். ஒரு கேம் ஆடலாம் வாங்க. என்ன கேம்? கேம் இருக்கு. என்ன கேம்? வாங்க கேம் ஆடலாம். சொல்லலாம் புதுசா பண்ணிருக்கான் இவன். என்ன கேம் சொல்லிட்டு போடா. கேம் வாங்க சொல்றேன் வாங்க. கேம் இருக்கு. அது ஒரு என்ன கேம்? பிடிச்ச கேம் தான். பிடிச்ச கேம். என்ன கேம்? எதை பத்தி? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கிரிக்கெட் பத்தி கேம். ஹேண்ட் கிரிக்கெட்டா? நீங்க வந்து இப்படி ஆடக்கூடாது, கையில ஆடணும். அதான் ஹேண்ட் கிரிக்கெட். ஆனா இப்போ வந்து போட்டிடா, யார டீம் நான் தான் வந்து அம்பையர் மாதிரி. ஓகேவா? டீம் பிரிச்சுவாங்க. சரி ஓகே. யார் என்ன டீம்? யார் இருக்குன்னா டீமை சொல்லுங்க. சரி ஓகே. நீ சமீர் டீமா? அப்ப நீயும் அஜயும் பரமேஸ்வரன் ஒரு டீம், கேமராமேன் ஒரு டீம். ஆரம்பிக்கலாம். சரிவா? ஃபர்ஸ்ட் யாரு? 10 ரூபா முதல்ல கொடுங்க. என்கிட்ட 10 ரூபா, 2 10 ரூபா தாங்க. மச்சி குடு மச்சி. நம்ம சில்லறை இல்லடா. எவ்வளவு இருக்கு? டிக்கெட் தான் இருக்கு. ஜிபேல 10. ஏய் எங்க இதான் டிக்கெட் தான் இருக்குது. ஜிபே பண்ண சொல்லு. 100 ரூபாய் வந்துச்சுடா. இது இப்போ வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்டர் நீங்க தான். யார் இல்ல கேப்டன் யார்? அவர்தான் கேப்டன் யாரு? அடா இவனா. இவன் சூஸ் டு பேட்டிங் அண்ட் bowling. bowling-ஆ? ஏய் அப்படி இல்ல. bowling-ஆ ஃபீல்டிங்கா? இந்த ரூல்ஸ் வந்து ரூல்ஸ் பாறா. 1 2 3 4 5 6 குள்ள ஓகேவா? குள்ள ஃபர்ஸ்ட் பால் 1 னா அவுட்,
இதென்ன ஆமா இது புது மேட்ச் டொக்கு 1 அவுட். அதுல ஏய் ஏய் நல்லா மேட்ச் தீர முடியடா. 1 எதுக்கு அவுட்? 1 டொக்கம் வச்சு அவுட். ஓகே. ஆமா 1 நான் வந்து அம்பே நான் சொல்றத நீ கேட்கணும் இல்ல நீ வெளிய போடா. அதெல்லாம் இல்ல 1 டொக்கு அவுட். இது ஆமா 1 டொக்கு அவுட். என்ன டொக்கு வச்சா அவுட் எப்பவுமே. அதெல்லாம் கிடையாது. இது நான் என் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு இருந்தா மீறப்படும். நீ ஆட போறியா? இல்ல அம்பேர் ஆடதான் bowling-ஆ? ட்ரையல்ஸ் கொஞ்சம் 3 ஆல் ட்ரையல்ஸ் ஃபர்ஸ்ட் பால் 2 7 9 15 அவுட். 20 35 யார் நம்ம தான் பேட்டிங்கா? நீங்க தான் பேட்டிங்கா? வாங்க ப்ரோ bowling போடு. ட்ரையல்ஸ் ட்ரையல்ஸ்ல அவுட்டா நீ? 2 ஏய் 3 15 + 3 18 1 வச்சா 25 26 எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் யார் பேட்டிங்? நீனா? இது பிரகாஷ் டீம், இது பரமேஷ் டீம். ட்ரையல்ஸ் ஓவர். எல்லாரும் பாத்து ஏய் போடுற. ரிவ்யூ வச்சிடலாம். அது ரிவ்யூல இவங்க வந்து ஆட் பண்ணிடுவான். அது பயங்கரமா இருக்கும். 2 4 சரி விடு இல்ல 9 அவுட்டா நீ? ஆமா அவுட். நீ வா. அதான்டா. ஏய் நான் டோட்டல் ஸ்கோர் 30 26 26. ஏய் நான் ஒரு 6 15. ஏன் நடிக்குது? தோக்கலாம்னு சொல்லுவாங்கன்னா வந்து நீங்க வந்து ஆம்பளை கிடையாது பொம்பளை சொல்லிட்டு 23. என்ன பிரகாஷ் டீம்னா இல்ல அவனை போலிங் போட சொல்லு. பரமேஷ் தான் வீக் இது ஜெயிச்சாங்க போகுது. A few inches later. இப்போ ஜெயிச்சது யார் தெரியுமா? எந்த டீம் தெரியுமா? கேமராமேன் டீம் தான். கேமராமேன் தான் கேப்டன். இவனுங்க சும்மா டுபாக்கூர். ஆனா 100 ரூபாய் தர மாட்டேன். சரி ஓகே இப்போ சாப்பிட போலாம். தான் கேம் ஓவர் ஆயிடுச்சு. டோர்னமெண்ட் ஜெயிச்சு போயிட்டு சாப்பிடலாம். பசி எடுக்குது. டைம் 1:50 ஆயிடுச்சு. வாங்க போய் சாப்பிடலாம். விளையாண்டு முச்சாச்சு. சரி திருப்பி நீ எடு. திருப்பி வந்துட்டாங்கன்னு போவியா நீ? ஏய் போயிட்டு வாங்கடா. நீங்க அப்படியே போய் தான் அவன் பேக் புடிங்க வந்துறேன். அவன் வந்தா அவன் பேக் புடிங்க வந்துறேன். ஏய் அது கூப்பிடு. போய்டா. அது கூப்பிடல பேசாம. ஏய் என்ன உலகத்துல இருக்கறானே தெரியுமா? வா போலாம். போய்ட்டாங்கடா. நீ ஏன்டா சின்ன குழந்தை மாதிரி ஆரம்பிச்சுக்கற? ஏய் நான் அப்பா நீ ஏன் சொல்ற? சாப்பிடுறதுக்கு நாங்க 2 பேர் மட்டும் தான் போக முடியும். இவன் வீடியோ எடுப்பான். அவங்க வர மாட்டாங்க. இல்ல அவங்க பாதிதான் போய்ட்டான்னு சொல்றாங்க. அது நல்லா இருக்காமா? ஏய் கண்டென்ட் வராதடா. புரியுதா இல்லடா அவன் சொல்றது? இப்போ நீ இங்க இருந்து போறது இருக்குமா? நீ இங்க இருந்து போறதா vlog இங்க எண்ட் பண்ணி ஆவணும். ஏன்னா நானே இவனு மட்டுமா சாப்பிடுறதுக்கு போறோம். அவங்க வர மாட்டாங்க. இவன் கேமராமேன். நம்ம யார் வீடியோ எடுப்பா? யார் வீடியோ எடுப்பா நீ சொல்லு. இவன் கேமராமேன் இவன் ஆங்கிள் பாப்பான். நான் 2 பேரும் என்னத்த பேசுறது? நான் என்ன பேசுறது? அது உனக்கு ஃபிட்டிங் வராதடா. சரி ட்ரை பண்ண உட்காரச்சு அவங்க தனியா உட்காருவாங்களா? vlog மாத்திட்டேன். அதே போட்டுன்னு வெச்சுக்கீங்க. அது கரெக்ட்டா வராது. அது இப்போ சாப்பிடணும்னா இப்போ ஊட்டி விடணும்னு வெச்சுக்கீங்க. ஊட்டி அதுக்கு ஒரு சீக்வென்ஸ் போகும். ஏய் இதுக்கு போயிட்டு வரணும்டா. அதேப்பா. போய் நீயே சொல்ற போயிட்டு வரணும்டா. என்கிட்ட ₹1 இல்ல. நீ நான் கூட டிக்கெட் தரேன். எதுக்கு டேய் இவன் பாஸ் வச்சிருக்கான். இவனுக்கு எதுக்கு ₹1 காசு சொல்லு? சாப்பாடு நானே பார்த்தேன். அதெல்லாம் இப்போ என்ன சொன்னா காசு பத்தி பேசுறேன். சாப்பாடு நானே தரேன்ட்டேன். வாப்பலாம். எதனா ஒரு காரணம் சொல்லி சார். போன vlog இப்படி தான் லேட் பண்ணேன். இந்த vlog இப்படி தான் பண்ணிட்டு இருக்கற. பாய் சொல்லுங்க இந்த திடீர்னு மாற்றம் என்ன? இங்க வந்து மாற்றம் அவ்வளோ சூடாடா. எப்படா இருக்கு பீஸா? தரமா இருக்கு. ஆனா பிரஸ் பண்ணனும் சொல்லிட்டு ஊரே ஏமாத்திட்டாங்க. சப்பாத்தி மாதிரி இது. சைஸா வேணும் அந்த இது. சைஸா எந்த பீஸா டாமினோஸ் தான். ஆனா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல.
ஃப்ரெஷ் பேண்ட்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. 50 ரூபாய் அது கிளாசிக்கு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. கேட்டால் ஃப்ரெஷ் பீ தான்றானுங்க. இவனை சாப்பிட்டு இருக்கானுங்க, சாப்பிட்டு என்ன பண்ண போறாங்க தெரியல. ஃப்ரெஷ் பேண்ட் பீஸா என்னன்னு கேட்குறோம். ப்ரோ அது ஏதோ உருட்டி தரோன்னு சொல்றான். அது என்ன உருட்டான்னு யாருக்கு தெரியும்? கடைசியில் ஃபைனலாக தலைவன் வந்துட்டான். அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் சொல்லுங்க, உங்களோட மாற்றம் என்னது? எப்படி கிருகிருந்தா தலை உணர்ந்தீரா? எப்படா சாப்பிட்ற? சூடாகுதா? கடிக்க முடியலடா. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பை பை. 1 hour later. எங்கடா போகிறான் அவன்? தெரியலையா, பஸ்ஸுக்காக கேட்க போறான்னு நினைக்கிறேன். டேய் அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டானா? அவன் இங்க வந்தான், அங்க போறான். அவன் அங்க அந்த போன் ரஞ்சனுக்கு தம்பியா இருக்கான் போல. ஒரு இதுவா இருக்கணும்ல, ஒரு வெளியே வந்தா ஒரு குரூப்ல வந்து வெளியே சுத்தி பார்க்கணும். அதான் நம்ம வரது. சரி சரி காய்ஸ், எக்மோர் போறோம்னு சொன்னோம். அப்புறம் செட் பண்ணி எக்கோ பார்க் போயிட்டு இன்னும் கடைசியா எக்மோர் அங்க இருந்து யாரோ திரும்பி வந்திருக்கோம். சொல்றேன், வெள்ளிக்கிழமை மூடி இருக்கும் மியூசியம். தப்பு தவறி போயிடாதீங்க. ஆனா பணா பாத்தியா க்ளோஸ் தான் தெரியும். ஏய் எனக்கு தெரியாதுடா. நான் கடைசி நேரத்துல தப்பர். ஆமா அப்புறம் சரி சொல்றான். சரி சரி சொன்னானே இல்லையா? நான் மியூசியம் எட்டு போனா இல்லையா? இட்டு போனா தான் எனக்கு கேட்கணும். இட்டு போல அப்ப டக்கு பிளான் சேஞ்ச் பண்ணா இல்லையா? சொல்றப்ப நீ இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? சரி அதான் இப்போ நீ டே முடிஞ்சுதா? எக்கோ பார்க் போனோமா? அன்எக்ஸ்பெக்ட் பிளானா? அன்எக்ஸ்பெக்டட் பிளானா இது? நம்ம போற பிளானே வேற, ஆனா நடந்த இதே வேற. சரி இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். நன்றி. மறக்காம கீழே லைக் ஷேர் கமெண்ட் நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பார்த்து நிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக தான் வீடியோ போடுறோமே நாங்க. நீ காலேஜ் எதுக்கு முக்கியமா கட்டஸ்ட்டு ஏன் வீடியோ போடுறோம்? உங்களுக்காக தான். அது அவங்க கேட்கவே இல்லையா? அப்படி நம்ம இப்ப போடுறது யாருக்காக? இல்ல, நீ கட்டஸ்ட் சொல்லவே இல்லையே.